முன்பாக மனுஷனை நம்பாமல் தேவனை மாத்திரம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் மிகப்பெரிய நன்மையை உண்டு பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இனிமே ஒரு முடிவெடுங்க. நான் எந்த மனுஷனையும் நம்ப மாட்டேன், என் பிள்ளைகளை நம்ப மாட்டேன். எனக்காக என் தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த தேவனை மாத்திரமே நம்புவேன். என் தேவன் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார் இல்லையா, அந்த பிள்ளைகளை நம்பாம என்னை வாழ வைத்த என் இயேசுவை நம்புவேன். அவர் எல்லாவற்றிலும் என்னை நன்மைகளினால் முடிச்சூட்டி ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தேவ நம்பிக்கையோடு வாழ தொடங்குங்க. இந்த நாளில தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. நான் என் பிள்ளைகளை நம்பினேன், இப்ப நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் நம்பிக்கை இனி கர்த்தராய் மாறுகிற போது தேவன் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அது ரொம்ப பெருசு. எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தோல்வி முகத்தோடு